அழகுநிலா காரின் பின் சீட்டில் அமர்ந்து அவள் வைத்திருந்த அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டில் முக்கியமான குறிப்புகள் பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தாள். டிரைவிங் செய்து கொண்டிருந்த மாதேஷின் அருகில் உட்கார்ந்திருந்த வசந்த் மாதேஷிடம் இன்றைய நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு செய்திருந்ததை கூறிக்கொண்டே வந்தான். ஓரிடத்தில் கார் நின்றதும், எதுக்கு இங்கு நிறுத்தின மாதேஷ் என்று வசந்த் கேட்டான். அதற்கு மாதேஷ், என்னுடைய கெஸ்ட் ஒருத்தரை பிக்கப் செய்வதற்காக என்று சொல்லிக்கொண்டே காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டான். ஹாய் மாதேஷ் என்றபடி வந்தவள் வர்ஷாவே தான். அவளை பார்த்ததும், அழகுநிலா, இது வர்ஷா தானே என்று அவளை பார்வையால் ஆராய்ந்தாள். வர்ஷா அன்று மாலில் டைட் ஜீன்ஸும் கையில்லாத டிஷர்ட்டும் போட்டு இருந்தவள் இன்று நெட்சேரியில் அதன் பார்டரில் உள்ளது போல் அழுத்தமான ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் அணிந்து அதற்கு மேட்சாக காதில் பெரிய ஜிமிக்கியுடன் ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் வந்திருந்தவளை பார்த்த மாதேஷ், வர்ஷா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் வசந்த் என்று அவனின் அருகில் அமர்ந்திருந்தவனை அறிமுகப்படுத்தினான். பின் அழகுநிலா உட்கார்ந்திருந்த பின் சீட்டின் கதவை அவளுக்கு திறந்து விட்டவன், ஏறுங்க வர்ஷா, போய்கிட்டே பேசலாம் என்று கூறினான். பின்னால் ஏறிய வர்ஷா தன் பக்கத்தில் தன்னை பார்த்தபடி ஒரு ஜீவன் அந்த காரினுள் உட்கார்ந்திருப்பதே தனக்கு தெரியவில்லை என்ற பாவனையில் கால் மேல் கால் போட்டு அலட்சிய பாவனையுடன் அமர்ந்தவள் டிரைவ் செய்து கொண்டிருந்த மாதேஷிடம், பூஜை எத்தனை மணிக்கு தொடங்கும் மாதேஷ்? நீங்கள் சொன்ன அந்த லேண்ட் லொக்கேஷனில் இடம் கிடைப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது தானே, அங்கே லேண்ட் வாங்கிறதுக்கே பெரிய பட்ஜெட் தேவைப்படுமே என்று மேற்கொண்டு பேச போனவரிடம் மாதேஷ், என் டாட் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் இடம் வாங்கி விடுவார் வர்ஷா. நான் இங்கு இடம் வேண்டும் என்று கேட்டதும் வாங்கி கொடுத்து விட்டார். ஆனால் இது கூட இந்த பில்டிங் கட்ட எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண மட்டும்தான். அவர் எனக்கு ஹெல்ப் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினால்தான் நான் சென்னையில் இருக்க எனக்கு வாய்ப்பு தருவார். இல்லாவிட்டால் என் ஊரில் இருக்கிற பிஸ்னஸை பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஊர் பக்கம் வந்திடணும் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார் என்றான். பின் வசந்தை பார்த்து, டேய் வசந்த், உன்னை நம்பிதான் நான் இதில் இறங்கி இருக்கிறேன் என்றான். மாதேஷ் நேற்றே வர்ஷாவை தற்செயலாக சந்திப்பது போல் சந்தித்து அவளை தன் பூமி பூஜைக்கு அழைத்தான். முதலில் மறுக்கத்தான் நினைத்தாள். ஏனெனில் அன்று ஆதித்துக்கு கோபத்தை கொடுப்பதற்காக மாதேஷுடன் இணைந்து ஆட முடிவெடுத்தாள். ஆதித் வர்ஷாவிடம் கோபமாக பேசி வெளியேறிய மறுநொடி மாதேஷிடமிருந்து விலகிய வர்ஷா, சாரி மாதேஷ், ஆதித்தை கோபப்படுத்துவதற்காகத்தான் உங்களுடன் ஆட வந்தேன். நான் இதுவரை ஆதித் தவிர மற்ற ஆண் நண்பர்கள் யாருடனும் இணைந்து ஆடியதில்லை. நான் கிளம்புறேன் என்று வெளியேறிவிட்டாள். மாதேஷுக்கு வர்ஷாவை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. நாகரிகமாக இருந்தாலும் ஆண்களை எட்டவே நிறுத்தி வைப்பவள் என்று சில நாட்கள் தொடர்ந்து அவளை கண்காணித்ததின் மூலம் தெரிந்து கொண்டான். ஹை சொசைட்டிக்கு தேவையான நாகரிக தோற்றம், ஜொல்லு பார்ட்டிகளை எட்டவே நிறுத்தும் அவளின் தோரணை, கொட்டி கிடக்கும் அவளின் அழகு, இந்த மாதிரி அழகு தேவதையின் காதலை தக்க வச்சுக்க தெரியாத முட்டாள் ஆதித் என்ற எண்ணம் அவனுக்கு உருவாக ஆரம்பித்தது. மேலும் ஆதித்தின் முன் அவள் வெறுப்பை காண்பித்தாலும் அவனின் பிரிவு வர்ஷாவை வலிக்கச் செய்வதை உணர்ந்த மாதேஷுக்கு ஆதித்தின் மேல் பொறாமையை ஏற்படுத்தியது. அவளை அந்த வருத்தத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏனோ அவனையே அறியாமல் வர்ஷாவின் மேல் மாதேஷ் மையல் கொள்ள ஆரம்பித்தான். ஆதித்துடன் அழகுநிலா இருந்த போட்டோவை வர்ஷாவிடம் காட்டி, உன் அன்பிற்கு அருகதை இல்லாதவன் அந்த ஆதித் என்று அவளிடம் கூறி அவனை தூக்கி தூரப்படுவதில் வருத்தம் கொள்ளாதே என்று சொல்ல நினைத்தான் மாதேஷ். பூமி பூஜைக்கு வர்ஷாவை மாதேஷ் இன்வைட் செய்ததும் அவள் வர மறுக்கப் போவதை உணர்ந்த மாதேஷ், வர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க வர்ஷா, நான் முதலாக தனியாக ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் இது. என் அம்மா ஊரில் இருந்திருந்தால் அவங்களைத்தான் நான் என் ஃபீல்டிங் தொடங்க முதல் கல் ஊன்ற சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க இங்கே இல்லாதனால் என் வெல்பிசராக என் மனசுக்கு பிடிச்ச நீங்கள் வந்து அதை செய்யணும் என்று ஆசைப்படுறேன் என்று கூறினான். அவன் வார்த்தையை மறுத்து பேச முடியாமல், அப்படி நான் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு என்று கேட்டவளிடம், தேவதைகளுக்கு அவங்க தேவதை பெண் என்று தெரியாது என்று கூறியவன், அது மட்டுமில்லை, ஜானகி பில்டர்ஸிடம்தான் நாங்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் பூமி பூஜையின் அன்றைக்கு சைன் பண்ண போகிறோம். அங்கே வருகிற ஆதித்துக்கு அங்கு உங்களை பார்த்து எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை, அழகு பெட்டகத்தை மிஸ் பண்ணியிருக்கிறோம் என்று ஏங்க வைக்கலாம். மேலும் இப்போ யாருக்காக உங்களை வேண்டாம் என்று சொன்னானோ அவள் சாதாரண என் ஸ்டாஃப்.
ஆனால் நீங்கள் ஒரு விஐபி என அவங்களிடம் அன்று காண்பித்து விடுவோம் வர்ஷா. அதற்காவது நீங்கள் வாங்க பூமி பூஜைக்கு என்று கட்டாயப்படுத்தினான். வர்ஷா அன்று மாலில் சரியாக அழகு நிலாவை பார்க்கவில்லை. அவளின் சைடு மட்டும் பார்த்திருந்தாள். என்னை விடவா அவள் பேரழகியா? ஆதித்தை வீழ்த்தும் அளவிற்கு அப்படி என்னதான் இருக்கு அவளிடம் என்று பார்க்க ஆசைப்பட்டாள். மேலும் தனது ஆதித்தை தன்னிடம் இருந்து பிரித்த அழகு நிலாவின் மேல் அளவு கடந்த தூவேசம் பிறந்தது வர்ஷாவிற்கு. எனவே பூமி பூஜைக்கு போய் தன் கோபம் தீர அவளை இகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற வன்மம் பிறந்தது. எனவே வித் பிளஸர், நீங்கள் எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுவதற்காகவது நான் கண்டிப்பாக வருகிறேன் என்றவள். அப்போ அங்கே உங்கள் ஸ்டாப் அழகு நிலாவும் உங்கள் பில்டர் ஆதித்தும் அங்கு நான் வந்தால் பார்க்கலாம் தானே என்று கேள்வி எழுப்பினார் வர்ஷா. கண்டிப்பாக பார்க்கலாம் வர்ஷா, அது மட்டுமில்லை, இதை பாருங்க என்று படியில் ஆதித் கைப்பிடியில் ஏறும் அழகு நிலாவின் போட்டோவை காண்பித்தான். அதை பார்த்த வர்ஷாவிற்கு ஆதித்தின் மேல் கோபம், அழகு நிலாவின் மேல் வன்மமும் எழுந்தது. மேலும் அவளை ஜூம் செய்து பார்க்கும்போது அன்று மாலில் தனக்காக வாங்கிய நகையை அழகு நிலா போட்டியிருப்பதை பார்த்தவளுக்கு உடலெல்லாம் எரிந்தது. அப்பொழுது மாதேஷ் கூறினான், உங்களைப் போல தேவதைகளின் அருமை தெரியாதவன் இந்த ஆதித். இவன் உங்களை விட்டு போனது நல்லதுக்குன்னு நினைத்து கொள்ளுங்க. உங்களை ஆராதிக்கும் ஒருத்தன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பான் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினான். எனவே தான் வர்ஷா என்று கவனம் எடுத்து தன்னை சிறப்பாக பார்க்க ரிச்சாக தெரிவது போல் உடையும் டைமண்ட் ஆபரணங்களும் அணிந்து நாகரிக இளவரசி தோற்றத்தில் வந்திருந்தாள். வர்ஷா என்று மாதேஷ் சொன்னதுமே அழகு நிலாவிற்கு அது ஆதித்தின் காதலிதான் என்று தெரிந்துவிட்டது. வர்ஷாவிடம் தன்னை ஆதித் அன்று உதவும் நோக்குடன் தான் அணைத்தான் என்பதை சொல்லி ஆதித்தின் மேல் தவறு இல்லை என்று கூறி இருவரையும் சேர்த்து வைக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தார். ஆனால் மற்றவர்களின் முன் அதை சொல்ல முடியாது என முடிவெடுத்து ஒரு தாளில், வர்ஷா மேடம், நான் உங்களிடம் தனியாக பேசணும் என்று காகிதத்தில் எழுதி அவளிடம் அதை கொடுப்பதற்காக மாதேஷுடன் பேசிக்கொண்டிருந்த வர்ஷாவை கையை தட்டினாள். அழகு நிலாவின் எளிமையை கண்டவள் அவளை இகழ்ச்சியாக பார்த்தாள். தன் கையை தொட்ட மறு நிமிடம் வர்ஷா ஏதோ படக்கூடாத அசிங்கம் தன்மேல் பட்டது போல் ஒதுங்கி தான் பேக்கில் இருந்த டிஷ்யூவை வேகமாக எடுத்து அந்த இடத்தை துடைத்து கொண்டே என்ன என்ற கேள்வியை வெறுப்பாய் அழகு நிலாவை பார்த்தபடி கேட்டாள். அவளின் செயலில் அவமானம் அடைந்த அழகு நிலாவிற்கு கண் கலங்கிவிட்டது. இல்லை, உங்கள் கூட தனியாக கொஞ்சம் பேசணும் என்று முணுமுணுத்தாள். அவளை மேலிருந்து கீழே வரை பார்த்து முகத்தை சுருக்கி, என் ஸ்டேட்டஸுக்கு சரிசமமாக இல்லாதவங்க கூட நான் நின்று பேசுறதில்லை என்றான். வர்ஷா அழகு நிலாவோடு மெல்லிய குரலில் பேசுவதை கண்டுகொண்ட மாதேஷ், உங்கள் அருகில் உட்கார்ந்திருப்பது என்னுடைய ஸ்டாப் அழகு நிலா என்றவன், நீங்கள் பேசுவதை பார்த்தால் ஏற்கனவே இருவருக்கும் பழக்கம் போல என்று கேட்டான். உடனே வர்ஷா, நோ மாதேஷ், நான் என் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக இல்லாதவர்களிடம் பழகுவதில்லை என்றான். அதற்கு மேல் அவர்களின் முன் வர்ஷாவிடம் காரில் பேச முடியாததால் அமைதியானாள் அழகி. ஆதித் தன் காரை விட்டு இறங்கியதுமே அவன் கண்ணில் தெரிந்தது மாதேஷின் ஒரு பக்கம் அழகு நிலாவும் மறுபுறம் அவனுடன் கலகலத்து பேசியபடி இருந்த வர்ஷாவுமே. அவன் இறங்கியதுமே நக்கலாக அவனை பார்த்து தனக்கு இருபுறமும் நின்ற பெண்களை சாடையாக பார்த்தான். ஆதித்துக்கு அவன் ஜாடையாக கூறிய, உன் முன்னாள் காதலியும் இந்நாள் காதலியும் என் பக்கம் என்று கூறுவதை உணர்ந்த ஆதித்தின் கை முஷ்டி இறுகியது. ஆனால் அதனை முகத்தில் கொஞ்சம் கூட பிரதிபலிக்காமல் முன்னேறினான். வசந்த் ஆதித் வருவதை பார்த்ததும் விரைந்து வந்து அவனை வரவேற்கச் சென்றான். அவனின் பின் ஃபார்மாலிட்டிக்காக மாதேஷும் வந்தான். வசந்துக்கு தான் நினைத்திருந்த பட்ஜெட்டுக்குள் பக்காவாக வடிவமைத்து கொடுத்திருந்த ஆதித்தின் கட்டிட வரைபடமும் பட்ஜெட்டும் மிகுந்த திருப்தியாக இருந்தது. ஏனெனில் இந்த இடத்தை வாங்கி கொடுத்திருப்பது வேண்டுமானால் மாதேஷாக இருக்கலாம். ஆனால் அதில் எழுப்பப்படும் கட்டிடத்திற்கு லோனும் அந்த பிஸ்னஸை வெற்றிகரமாக நடத்தினால் அந்த இடமும் அந்த பிஸ்னஸும் அதன் லாபமும் அவனுக்கு சரிபாதி. இது வசந்துக்கு பெரிய வாய்ப்பு. எனவே நல்லபடியாக எல்லா வேலையும் முடிய அவன் செலக்ட் செய்த ஆதித்துடனான அக்ரிமெண்ட் திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும் என்பது தீவிரமாக இருந்தான். அழகு நிலா ஆதித் வந்ததும் ஆர்வமான பார்வை பார்த்து தலையசைவுடன் புன்னகை வீசி பக்கத்தில் இருக்கும் தன் பாஸ் மாதேஷை சாடையாக காண்பித்து வெளியில் போனதும் பேசுகிறேன் என்று லிப் மூமெண்டில் மற்றவர்கள் பூமி பூஜையில் ஈடுபாட்டுடன் இருக்கும்போது ஆதித்திடம் கூறினார். ஆதித்துக்கு அவளின் ரகசிய பேச்சு, அந்த செயல் ஜிவ்வென்று கிரக்கத்தை கொடுத்தது. வர்ஷாவை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு முன்பு உண்டாகி இருந்தது. ஆனால் அவனை மயக்கும் சிரிப்பும் அழைப்பும் வர்ஷாவிடம் இருக்கும்.
ஆனால் அழகு நிலா அந்த மாதிரியான ஆதித்தை கவரும் எந்த முயற்சியும் எடுக்காமலே இயல்பான பேச்சிலேயே அவனின் மனதை அவள் உணராமலேயே வீழ்த்தினாள். அடிக்கும் அளவுடன் வர்ஷா அவளின் அருகில் நிற்கும் போதிலும் அவன் கண் அழகு நிலாவை மட்டும் நாடியதை உணர்ந்தவன் எதற்காகவும் இனி எந்த சூழ்நிலையிலும் அழகு நிலாவை தன்னால் இழக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டான். நல்ல நேரம் முடிவதற்குள் பூமி பூஜை ஏற்பாடு ஆரம்பமானது. அங்கு வர்ஷாவை விஐபியாக உணர வைத்தான் மாதேஷ். வர்ஷாவிற்கு ஆதித் தன்னை கண்டுகொள்ளாமல் இருந்தது பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. அவளை ஒரு கல்லையும் மண்ணையும் பார்ப்பதை போல பார்த்து வைப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் வந்ததில் இருந்து அவனது பார்வை அடிக்கடி அழகு நிலாவை தொடருவதை கண்டவளுக்கு உடம்பெல்லாம் எரிந்தது. வர்ஷா பூஜையை முன்னெடுத்து செய்வதில் பங்கெடுத்து கொண்டாலும் ஒரு கண் ஆதித்தின் மீது வைத்திருந்தாள். எனவே ஆதித்துக்கும் அழகு நிலாவிற்கும் இடையிலான சாடை பேச்சையும் ஆதித்தின் கண்ணில் வழிந்த அழகு நிலாவின் மீதான ஆர்வமான பார்வையையும் கண்டு கொண்டார். முன்பெல்லாம் ஆதித்துக்கும் வர்ஷாவிற்கும் சண்டை வரும்போது எல்லாம் ஆதித் கடுமையாக பேசினாலும் அடுத்து அவனின் முன் வர்ஷா போய் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு நின்றால் ஆதித் தன் கோபத்திற்கு தன்னிலை விளக்கம் சொல்லாவிட்டாலும் அவளுக்கு ஏதேனும் காஸ்ட்லி கிஃப்டை நீட்டி வர்ஷாவை மலை இறங்க வைத்து விடுவான். அதே போன்று இப்பொழுதும் காம்ப்ரமைஸாக ஆதித் ஏதாவது செய்வான் என்று வர்ஷா எதிர்பார்த்திருக்க ஆதித்தோ அவளை முற்றிலுமாக புறக்கணித்தான். ஆனால் தன்னை விட அழகு நிலா எந்த விதத்திலும் உயர்ந்தவளாக அவளுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தும் அவள் மேல் ஆதித் காட்டிய ஆர்வம் அவளை காயப்படுத்தியது. அழகு நிலா வர்ஷாவிடம் பேச பல முறை முயன்று கொண்டிருந்தாள். ஆதித்தின் புறக்கணிப்பில் மனம் அழுத்தமடைந்த வர்ஷா அந்த கடுப்பை ஒவ்வொரு முறை அழகு நிலா தன்னிடம் பேச வரும்போது காட்டிக்கொண்டிருந்தாள். வர்ஷா அழகு நிலாவை தண்ணீர் பாட்டில் எடுத்து தரவும் கீழே கிடந்த பேனாவை குனிந்து எடுக்கச் சொல்லியும் அதிகாரம் செய்தாள். மாதேசும் செய்யேன் என்ற பாவனையோடு பார்த்தது அழகியே பியூன் லெவலுக்கு இறக்கி அவமானப்படுத்தியது. இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதவாறு இருந்த ஆதித்துக்கு அழகு நிலாவின் மேல் கோபம் ஏற்பட்டது. என்னிடம் மட்டும் வாயாட தெரியுது, இவ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, என்னவோ பியூன் லெவலில் வேலை வாங்குறாங்க, இவளும் எதிர்க்காமல் அடிமை மாதிரி இருக்காளே என்று முறைத்து பார்த்தான் அழகு நிலாவை. அழகு நிலாவின் நிலைதான் மோசமாக இருந்தது. ஏற்கனவே மாதேஷ் மற்றும் வர்ஷாவின் செயல் அவளை மனதளவில் மிகவும் காயப்படுத்தியது என்றால் ஆதித் அவளை முறைப்பதை பார்த்து இன்னும் துவண்டு போனாள். அழகு நிலா ஒன்றும் பயந்த சுவாபம் கொண்டவள் அல்ல. ஆனால் தன்னை வருத்துவது ஆதித்தின் காதலிதானே என்ற எண்ணத்தாலும் தன்னால் காயமடைந்த வர்ஷா என்னை காயப்படுத்துவதன் மூலம் ஆத்திரம் தணிக்க நினைக்கிறாள். ஆதித்துக்காக இதை பொறுத்துதான் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இயந்திரத்தனமாக இருந்தால் அழகு நிலா. ஆனால் அங்கு ஆபீஸில் இருந்து வந்த சிலரில் இருந்த ரமேஷுக்கு அழகு நிலாவை அவமானப்படுத்துவதை சகிக்க முடியாமல் அவளுக்கு வேலையில் தன்னால் ஆன உதவிகளை செய்தான். அப்பொழுது ஆதித்தை பார்த்த ரமேஷ், சார் நீங்க என்று அவனிடம் சென்றான். அவனும் நான் தான் இங்கு பில்டிங் கட்டி கொடுக்க போகிறேன் என்றவன் அவனிடம் தன் மொபைல் நம்பரை கொடுத்து மற்றவர் அறியாமல் ஆபீஸில் பிரச்சனை வரும்போது ஏதேனும் அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் உடனே இந்த நம்பரிலிருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்று லோ வாய்ஸில் அவனிடம் போகிற போக்கில் சாதாரணமாக பேசுவது போல் சொல்லி சென்றான். பூமி பூஜை முடிந்ததும் பக்கத்தில் இருந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஸ்மால் கெட்டுக்கதருடன் கான்ட்ராக்டில் சைன் செய்வதற்காக புறப்பட்டனர். அழகு நிலா மாதேஷின் காரில் ஏறப் போகும்போது அங்கிருந்த வர்ஷா, ஏய் இந்தா என்று தன் பர்சில் இருந்து ஒரு 100 ரூபாய் தாளை அவளிடம் நீட்டி, நீ எங்க பின்னாடி ஆட்டோவை பிடித்து வந்துரு, லேட் செய்து மாதேஷை டென்ஷன் செய்திடாதே என்றவள் மாதேஷிடம், அவள் நம் கூட காரில் வருவது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை மாதேஷ் என்றாள். அவளின் வார்த்தைகளில் குறுகி போய் நின்ற அழகு நிலா, இல்லை எனக்கு ரூபாய் வேண்டாம், என்னிடம் இருக்கு என்று கூறுவதை காரில் ஏறப்போகும் ஆதித் கேட்டதும் அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. வேகமாக அவளின் அருகில் வந்தவன் வா என்று அவளின் கைப்பிடித்து இழுத்து போய்கொண்டே திரும்பி வர்ஷாவை எரிக்கும்படி பார்த்து கொண்டு போனான். அப்பொழுது மாதேஷ், மிஸ் அழகு நிலா, உங்களிடம் லேண்ட் டீட்டெயில் அடங்கிய அக்ரிமெண்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட் இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஆதித்துடன் போகலாம் என்று கூறி அவளை தடுத்தான். உடனே ஆதித் அவள் கையில் இருந்த ஃபைலை பறித்து அவனின் அருகில் இருந்த ரமேஷிடம், உங்கள் பாஸ் கிட்ட கொடுத்துடுங்க என்றான். அப்பொழுதும் அவ என்னுடைய ஸ்டாப் என்று கர்ஜித்த மாதேஷ், அழகு நிலா நீ இப்போ ஆட்டோவில் தான் வரணும் என்று ஆர்டர் போட்டான். உடனே அவளை தனக்கு முன்னால் நிறுத்தி, எங்க திரும்ப சொல்லு, என்னை மீறி அவள் நீ சொல்வதை கேட்டு விடுவாளா, பார்த்து விடுவோம் என்று கூறினான். இவர்களின் வாக்குவாதத்தை பார்த்து
ஐயோ, இந்த மாதேஷ் இப்போ குழப்பம் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாமல் செய்திட போறான் என்று வேகமாக அவனை மாதேஷ் என்று கூப்பிட்டபடி சமாதானப்படுத்துவதற்கு வருவதற்குள் அழகுநிலா ஒரு அடி பின்னால் வைத்து ஆதித்தின் அருகில் நின்றவள் மாதேஷிடம், பாஸ், நான் இவர் கூட வருகிறேன் என்று அழுத்தத்துடன் கூறினார். ஆதித் அழகுநிலா தன் அருகில் வந்து நின்றதுமே மீண்டும் அவளின் கை பிடித்து கொண்டார். தன் கையை ஆதித் பிடித்தவுடனே அழகுநிலா ஹஸ்கி வாய்ஸில் அவனிடம், கொஞ்சம் கையை விடுறீங்களா, அங்க பாருங்க, உங்க வர்ஷா பார்க்கிறார்கள் என்று தன்னுடைய கையை விடுவிக்க பார்த்தார். அதற்கு ஆதித், இப்போ ஒழுங்க நிற்க போறியா இல்லை உன்னை தூக்கி காருக்குள்ள போடவா என மிரட்டல் விடுத்தான், அவளை போன்ற ஹஸ்கி வாய்ஸிலேயே. அவனின் வார்த்தைகளில் அதிர்ந்து அவனை அழகுநிலா பார்க்கும்போது அந்த இடத்தில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர்கள் அழகுநிலாவின் அண்ணனும் முரளிதரனும். ஆனால் அழகுநிலாவும் மற்றவர்களும் வந்தவர்களை கவனிக்கும் நிலையில் இல்லை. இறங்கிய குமரேசனின் கண்களில் பட்டது அழகுநிலா வேறு ஒரு ஆணின் கைப்பிடித்து நின்று கொண்டிருந்ததைத்தான். முரளிதரன் குமரேசனிடம் சொன்னான், உங்க தங்கையை நான் கோவில் படியில் ஒருத்தருடன் நெருக்கமாக ஏறியதை பார்த்தேன் என்றேனே, அவரின் அருகில்தான் இப்பொழுது உங்க தங்கை நிற்கிறாள் என்றான். அப்பொழுது மாதேஷ் கோபமாக, மிஸ் அழகுநிலா, நீங்க எப்ப என்னை மதிக்காமல் இன்சல்ட் செய்தீங்களோ இனி என் கம்பெனியில் உங்களுக்கு இடம் இல்லை. உங்க சர்டிபிகேட்டை நீங்க எப்படி என்னிடம் இருந்து வாங்குகிறீர்கள் என்று பார்ப்போம் என்று கண் சிவக்க மிரட்டினான் அழகுநிலாவை. அவன் கூறியதும் ஆதித், நீ என்ன அவளை வேலையிலிருந்து தூக்குறது, பொறுக்கி நாயே, இனி அவன் உன் ஆபீஸ் பக்கம் மலைக்கு கூட ஒதுங்க மாட்டாடா. உன் கூட சுத்துவானே மினிஸ்டர் மகன் நரேன், அவனின் ஐபோன் இப்போ என் கையில் இருக்குடா. இனி இவளை மிரட்டுவ, ஏதாவது மிரட்டுனேன்னு தெரிஞ்சா அதில் உள்ள உங்க வண்டவாளத்தை உடனே உலகம் முழுவதும் நெட்டில் வைரலாக பார்க்கும்படி செய்து விடுவேன் என்று கர்ஜித்தான். இதை எதிர்பார்க்கவில்லை மாதேஷ். அந்த போன் அழகுநிலாவிடம்தான் இருக்கும். வேலையை விட்டு தூக்குகிறோம் என்றால் மிடில் கிளாஸ் காரிதானே வந்து வேலைக்காக கெஞ்சுவாள். அப்போ நரேனை வைத்து அவளை கார்னர் செய்து அந்த மொபைலை வாங்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டு பேசினான் மாதேஷ். ஆனால் அது இப்பொழுது ஆதித்தின் கைக்கு போய்விட்டது என்று தெரிந்தது ஆடி போய்விட்டான் அவன். அதில் தன் வீடியோவையும் பார்த்திருக்கிறான் என்றதும் பயம் தொற்றிக் கொண்டது அவனை. மாதேஷ் அழகுநிலாவை பார்த்து, ஏய் அழகுநிலா, நீ யாரு கூட மோதுகிறாய் என்று தெரிஞ்சுதான் மோதுகிறாயா? ஒழுங்கு அவன்கிட்ட இருந்து ஐபோனை வாங்கி கொடுத்துடு, இல்லைனா பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவளை நோக்கி வந்தான். அழகுநிலாவை தன் பின்னால் இழுத்து நிறுத்திய ஆதித், உனக்கு எல்லாம் வாயால் சொன்னால் பத்தாது போல என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து, உன்னையும் உன் கூட வீடியோவில் இருக்கிற புறம்போக்கு எல்லோரையும் ஊரே காரி துப்புற மாதிரி செஞ்சிடட்டுமா என்று கேட்டுக்கொண்டே போனை இயக்க ஆரம்பித்தான். உடனே மாதேஷ், ஏய் வேண்டாம் ஆதித், அப்படி எதுவும் பண்ணிடாத என்றதும் அவன் முகத்தை வெறுப்புடன் பார்த்த ஆதித்திடம், ஆதித் வேணா, இதுல இருந்து நீ ஒதுங்கிக்கோ, அவளுக்காக என்கிட்டே மோதுறதுக்கு அவ என்ன உன் வருங்கால பொண்டாட்டியா என்று அவனை போலவே மாதேஷும் சிலிர்த்து கொண்டு பேசினான். அதற்கு ஆதித், ஆமாடா, இனி நீ அவளை உரசி பார்க்கணும் என்று நினைச்சா கூட உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன் என்று அவன் சட்டையை பிடித்து இழுத்து கூறினான். இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை கேட்ட அழகுநிலாவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. நரேனின் போனுக்கும் மாதேஷுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவளுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் அந்த நரேனின் போனை கைப்பற்ற முயன்றவர்களில் மாதேஷும் ஒருவன் என்றும் அந்த போனில் ஆதித் சொன்னது போல் வில்லங்கமான பதிவு வேறு இருக்கிறது போல என புரிந்து கொண்டவள் தான் வேலை பார்த்த இடம் தனக்கு இத்தனை ஆபத்தான இடமா என்று நினைக்கும் போதே அவளுக்கு படபடப்பாக வந்தது. ஆட்டோவிலிருந்து இறங்கிய குமரேசனுக்கு அழகுநிலா ஆதித்தின் கைப்பிடியில் இருப்பதை பார்த்ததுமே உடைந்து விட்டான். அதுவும் தான் அவளுக்காக பார்த்திருக்கும் மாப்பிள்ளை முரளிதரனிடம் தன் தங்கை நேற்று கோவிலுக்கே போகவில்லை, நான் கூட அன்று பேசும்போது ஆபீஸில் தான் இருக்கிறேன் என்று சொன்னாள், அவள் நெருப்பு போன்றவள் என்று கூறி அவளிடமே வாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் விசாரித்து விடலாம் என்று கூறி இரவே பஸ் ஏறி சென்னை வந்த குமரேசன் முரளிதரனை அழைத்து கொண்டு அழகுநிலா வேலை பார்க்கும் ஆபீஸுக்கு வந்தான். ஆபீஸ் ரிசப்ஷனில் அவளை விசாரித்ததும் அவள் கம்பெனி நியூ பில்டிங் சைட்டுக்கு போயிருப்பதாக கூறினார்கள். அந்த அட்ரஸ் கேட்டு அங்கு வந்த குமரேசன் அங்கு நிலவிய சூழ்நிலையில் அதிர்ந்து நின்று விட்டான். மேலும் மாதேஷ், அவ என்ன உன் வருங்கால பொண்டாட்டியா என்று கேட்டதும் ஆமாம் என்று ஆதித் சொன்னதற்கு பின்னாவது தன் தங்கை மறுத்து ஏதாவது சொல்லுவாள் என்று ஒரு நிமிடம் அழகுநிலாவை பார்த்தவன் அவள் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் உறைந்து நின்றதை பார்த்து
வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளது கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டு, நம்ம குடும்ப மானத்தையே கப்பலை ஏத்திட்டியே, இப்படி நீ செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்றான். மாதேசின் சட்டையை பிடித்து ஆதித் இழுத்த நேரத்தில் அழகுநிலாவை குமரேசன் அடிக்கவும், அண்ணே என்ற அழகுநிலாவின் சத்தத்திலும் திரும்பி பார்த்த ஆதித் மாதேசின் சட்டையை விட்டுவிட்டு, ஏய் நீ எல்லாம் மனுஷனாயா? ஒரு பெண்ணை, அதுவும் தங்கச்சியை போய் பிரச்சனையில் இருக்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்காம கை நீற்ற என்று குமரேசனை பார்த்து கோபத்தில் கண் சிவக்க கர்ஜித்தான். உடனே குமரேசன் ஆத்திரத்துடன், என் தங்கச்சி மனசை கெடுத்து அவ கூட ஊர் சுத்தனது இல்லாம என்னையே கேள்வி வேற கேட்கிற நீ என்று கோபத்துடன் அவனை அடிப்பதற்கு கை ஓங்கினான் குமரேசன். உடனே அழகுநிலா வேகமாக ஆதித்தின் முன் வந்து நின்று, அண்ணே, அவர் மேல நீ கை வச்ச அடுத்த நிமிஷம் உன் தங்கையை உசுரோட பார்க்க மாட்ட என்று தன் அண்ணன் ஆதித்தை அடித்து விடுவானோ என்ற பதட்டத்தில் நெருப்பாய் நின்றாள் அழகுநிலா. அழகுநிலா அவ்வாறு கூறியதும் குமரேசன் ஓங்கிய கை இயலாமையுடன் கீழே இறங்கியது. அழகுநிலாவிடம், அவனுக்காக இந்த அண்ணனையே எதிர்க்க உயிரை விட துணிகிற அளவு நீ போயிட்டியா அழகி என்றதும், இல்லை அண்ணே என்று மேற்கொண்டு அழகுநிலா பேச போவதை தடுத்து, இனி உனக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஊரு பக்கம் வந்து எங்க மிச்ச மீதி கௌரவத்திற்கும் உழ வச்ச பிறகு ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டோம் என்று கூறி விறுவிறுவென்று அவன் வந்த ஆட்டோவில் சென்று ஏறி போயே விட்டான் குமரேசன். அண்ணனின் வார்த்தைகளில் அதிர்ந்து போய் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்த அழகுநிலாவை பார்த்து இலக்காரமாய் சிரித்த மாதேஷ் ஆதித்திடம், நேத்து வரை வர்ஷா, அவ உனக்கு போர் அடித்ததும் இன்னைக்கு இவ போர் அடித்ததும் நாளைக்கு யாரோ, உன் அம்மா புத்தி தாண்டா உனக்கும் என்று கூறினான் மாதேஷ். அவ்வளவுதான். ஆதித்துக்கு வந்த கோபத்தில் ஒரு எட்டில் மாதேஷின் அருகில் போனவன் ஒரு எத்து விட்டு அவனை சுருளவிழ வைத்தான். பின் அவனை மற்றவர்கள் பிடிக்க முயன்றும் விழுந்தவனை காலால் மேலும் இரு உதைத்தவன், பேசுவ, என் அம்மாவை பற்றி பேசுவ, இனி பேசுன உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் என்று அவன் திமிரி கொண்டு மாதேஷை பின்னி எடுத்து விட்டான். வசந்தும் மற்றவர்களும் மிகுந்த சிரமப்பட்டு மாதேஷை இரத்த காயத்துடன் மீட்டு காருக்குள் திணித்தனர். ஆதித் அங்கு நின்று கொண்டிருந்த அழகுநிலாவை பார்த்தான். அவள் கண்ணீருடன் தன் அண்ணன் போன பாதையை பார்த்து கொண்டு இருந்த அழகுநிலாவின் அனாதரவான நிலையை பார்த்தவன் அவளிடம் வந்தான். ஏய் அழாத, நான் இருக்கேன், வா, எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளை கைப்பிடித்து தன் காருக்கு கூட்டிக் கொண்டு போய் கார் கதவை திறந்து அவளை உட்கார வைத்த போது தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ரமேஷை திரும்பி பார்த்தவன் புருவம் உயர்த்தி என்ன என்று கேட்டான். உடனே ரமேஷ், சார், அழகுநிலா ரொம்ப அப்செட் ஆகி இருக்காங்க, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க சார் என்றான். உடனே ஆதித், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் எனக்கும் முக்கியமானவ தான் என்றவன் தன் பிஏவை பார்த்து, உங்களை இவர் என்று ரமேஷை காட்டி நம்ம ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுவார் உங்களை என்றான். உடனே அவன், சார், அப்போது இன்னைக்கு நம்ம சைன் பண்ண வேண்டிய கான்ட்ராக்ட் என்று இழுத்ததும் ஆதித் அவனிடம், இந்த டீல் நல்லபடியாக முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஸோ லீவ் இட் என்றான். ஆனால் அழகுநிலா இவர்களின் சம்பாஷணை எதுவும் கவனிக்கும் நிலையில் இல்லை. தன் அண்ணன் தன்னை தவறுதலாக நினைத்து விட்டு சென்ற அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் கண்ணீர் வடியும் கண்களுடன் தன் வீடு இனி தன்னை ஏற்காது என்பதனை ஜீரணிக்க முடியாமல் உட்கார்ந்து இருந்தாள். அவள் இருந்த கார் அவளின் ஹாஸ்டல் நோக்கி போய்கொண்டிருந்தது. ஆதித் அவளை சமாதானப்படுத்தாமல் அடுத்து என்ன செய்ய என்ற யோசனையுடன் டிரைவ் செய்து கொண்டிருந்தான்.